தனிநபர் பயன்பாட்டுக்கு 4.5 லிட்டர் மதுவை வைத்திருக்க தமிழக அரசின் விதிகள் அனுமதிக்கும் நிலையில் புதுச்சேரியிலிருந்து கொண்டுவரப்பட்ட 1 லிட்டர் 680 மில்லி மதுபானத்தை வைத்திருந்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி தமிழ்நாடு எல்லையில் உள்ள கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் தமிழக காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது காட்டுமயிலூரை சேர்ந்த வல்லரசு என்பவரின் வாகனத்தை சோதனை செய்துள்ளனர். அந்த வாகனத்தில் புதுச்சேரியிலிருந்து கொண்டுவந்த 750 மில்லி லிட்டர் அளவு கொண்ட ஒரு நெப்போலியன் மது பாட்டில், 750 மில்லி லிட்டர் மற்றும் 180 மில்லி லிட்டர் அளவு கொண்ட 2 ஓல்ட் மங்க் மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர், புதுச்சேரி மது தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ளதால் வல்லரசு மீது தமிழ்நாடு மது தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தற்போது கடலூர் விரைவு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. தன் மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரி வல்லரசு சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி எம். நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் எம். பாலாஜி ஆஜராகி, சொந்த நுகர்வுக்காக ஒருவர் 4.5 லிட்டர் மது வைக்க அனுமதியளித்து கடந்த 2017இல் தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் மனுதாரர் 1 லிட்டர் 680 மில்லி லிட்டர் மது மட்டுமே வைத்திருந்தார். எனவே மனுதாரர் மீது எந்த குற்றச்சாட்டும் கூற முடியாது என்பதால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி, சொந்த பயன்பாட்டுக்காக மது வைத்திரு அனுமதிக்கும் தமிழ்நாடு மது விதியில் ஒருவர் இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுவை 4.5 லிட்டர் வைத்திருக்க முடியும் என விதி உள்ள நிலையில், மனுதாரரிடம் கைப்பற்றப்பட்ட மதுவின் அளவு 1 லிட்டர் 680 மில்லி லிட்டர் மட்டுமே என்பதால் மனுதாரர் மீது வழக்கு தொடர முடியாது என கூறி அவர் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார்.